ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் என் ப்ரைஸ் லாட் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன மெசேஜ் கொடுக்க போகிறேன். அதோடைய டாபிக் என்னென்னா, நன்றி உள்ளவனா இரு என்ற ஒரு டாப்பிக்கில் நான் உங்களுக்கு மெசேஜ் கொடுக்க போகிறேன். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், அவர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை துதிப்பேன் என்று அவரை சொல்கிறார். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு யார் நன்றி உள்ளவராக இருந்தா? 10 குஷ்டரோகியில் ஒருத்தர் தான் நன்றி உள்ளவங்களாக இருந்தாங்க. ஆண்டவர் 10 குஷ்டரோகிகளை சுகமாக்கினார் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதில் ஒரே ஒருத்தர் தான் நன்றி சொல்ல திரும்பி வந்தாங்க. அப்போ மீதி 9 குஷ்டரோகிகள் எங்கப்பா ஆண்டவர் கேட்கும்போது அவங்க வரலை. ஆண்டவர் மனசு ரொம்ப காயப்பட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம நன்றி உள்ளவர்களாக இருந்தால் ஆண்டவர் மனசை சந்தோஷப்படுத்தணுமே தவிர அவர் மனசை வேதனைப்படுத்தக்கூடாது. சரி, அடுத்ததாக யார் நன்றி உள்ளவராக இருந்தாங்க? மரியாள்கிட்ட ஆண்டவர் 7 பிசாசுகளை ஆண்டவர் துரத்தினாரு. அதனால ஆண்டவரை சிலுவையில் அரைஞ்சதுக்கு அப்புறம் மரியாள் தான் போயிட்டு ஃபஸ்ட்டு அவரை பார்க்கணுன்னு நன்றி மனசாட்சியோடு போனாங்க. அதனால அதுக்கு அவங்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிது? என்ன நன்மை கிடைச்சிருக்கோம்? அவங்களுக்கு முதல் தரிசனத்தை ஆண்டவர் அவங்களுக்காக வெளிப்படுத்தினார். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து லேகியோன் பிசாசு பிடிச்சவங்களாம் ஆண்டவர் கல்லறையில் இருந்த அந்த லேகியோன் பிசாசு உடம்பெல்லாம் கீறி கொண்டு யாராலையும் அடக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கேவலமாக நடந்த அந்த லேகியோன் பிசாசு, அந்த வழியாக யாரும் போக முடியாதா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த அளவுக்கு ரொம்ப எல்லாரையும் வேதனைப்படுத்தின அந்த லேகியோன் பிசாசை ஆண்டவர் அவனை விட்டு துரத்தி பன்னி கூட்டங்களுக்குள்ள அனுப்பி ஆண்டவர் அவனை சுகப்படுத்தினார். அதுக்கு நன்றி மனசாட்சியோடு அவன் என்ன செஞ்சான்? அந்த ஊர் ஃபுல்லாக ஆண்டவர் பேரை பிரசித்தப்படுத்திட்டான். அப்போ என்ன, இப்போ அதுக்கு அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கோம்? இன்றைக்கு வரைக்கும் அவன் உலகம் ஃபுல்லாக சொல்லிட்டான்ப்பா, அவன் நாட்டு ஃபுல்லாக சொல்லிட்டான் அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் நம்ம ஒரு சரித்திர வளராறு மாதிரி பேசிகிட்டே இருக்கிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ இது வரைக்கும் பேசுனோம்னா அவன் அன்னைக்கு ஆண்டவருக்கு செஞ்ச அந்த நன்றி மனசாட்சியோடு அவன் செஞ்ச அந்த இதுதான். நாமளும் அதனால நன்றி மனசாட்சியோடு இருந்து சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணலாமா? அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளில் நாங்கள் நன்றி மனசாட்சியோடு இருக்கணும் என்று உங்கள் மெசேஜை கேட்டோம் இயேசுப்பா. அதன்படி நாங்களும் நடக்க பலப்படுத்தி கொள்ளுங்க. எங்களை ஆசீர்வதிங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடைய ஃபேமிலிஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அவங்கள ஆசீர்வதிக்கட்டும். நன்றி உள்ளவர்களாக இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.